மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கிட்ட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் லட்சுமி நாராயணன் இருக்காரு. லட்சுமி நாராயணன் வந்து சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ அவங்க அப்பா சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு. நல்லா சைக்கிள் ஓட்டினார். ஓட்டி முடிச்சு அப்பா நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு காலேஜுக்கு இன்ஜினியரிங் படிக்க வந்தோம்னா இன்ஜினியரிங்கில் வந்து ப்ரொஃபஸர் வந்தார். தெரிஞ்ச சப்ஜெக்ட் ஆட்டோ சைக்கிள் அப்படின்னாரு. பரவாயில்ல, எங்கேயும் சைக்கிள் வந்து எப்படி ஐயா ஜாலி அப்படின்ச்சா, அது வேற சைக்கிள். ஆட்டோ சைக்கிள் வந்து பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணுற சைக்கிள் அப்படின்னா அப்போ பார்த்தோம்னா சைக்கிள் ஒரு 10 சைக்கிளை இது பண்ணாங்க. அதுக்குள்ளே கண்ணை கட்டிடுச்சு. அப்புறம் எப்படி பிஇ படித்து பாஸ் ஆகிட்டார். பாஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து மறுபடியும் வேலை அப்படின்னு தேடும்போது ஒரு கால்ஃபார் வந்தது. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கால்ஃபார் வந்தது. கால்ஃபார் வந்தவொன்னா சரி எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் கும்பகோணத்தில் ஒரு பெரிய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு வந்தால் அப்போ சைக்கிள் சிலபஸில் வந்து சைக்கிள்ஸ் அப்படின்னு டாபிக் அது ஃபுல்லாக வந்து எடுத்து அவரே நோட்ஸை ரெடி பண்ணார். ஃபுல்லாக எப்படின்னு ஒரே 1 பேஜ் ரைட்டர். இந்த ரிசர்ச்லாம் பண்ண சொன்னால் ரிசர்ச் பண்ணவொன்னும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போது என்ன கேட்பாங்கன்னா 1 பேஜ் ரைட்டர்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த 1 பேஜ் ரைட்டர் ஃபார்முலா தான் வந்து எல்லா சைக்கிளையும் ஒரே பேஜில் அடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அடக்கிட்டு காம்படிட்டிவ் எம்இல கேட்கப்பட்ட பழைய கேள்வி ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன கேள்வி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அதுக்கு தொடர்புடைய கேள்விகளும் வந்து வடிவமைச்சிருக்காரு. ஸோ இன்னைக்காக நமக்கு சூப்பரான கண்டென்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ சைக்கிள் ஃபார்முலா 1 minus 1 by r power gamma minus 1. 1 minus 1 by r to the power of gamma minus 1. r na compression ratio. Gamma na specific heat ratio. So first இது கத்துக்கிட்டோம். அடுத்தது கார்னாட் சைக்கிள்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? கார்னாட் சைக்கிள்ல 2 isothermal process and 2 isentropic process. So கார்னாட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ் சொல்லுவோம். 2 ஐசென்ட்ரோபிக், அதாவது கான்ஸ்டன்ட் என்ட்ரோபிக் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸ்டிர்லிங் சைக்கிள் 2 isothermal process and 2 constant volume process. ஸோ ஸ்டிர்லிங் சைக்கிளில் அங்கேயும் வந்து 2 ஐசோதெர்மல் காமனாக இருக்கும், 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் இருக்கும். இப்போ கார்னாட்டுக்கும் ஸ்டிர்லிங்க்கு என்ன வேறுபாடுனா, கார்னாட் கையிலேயே 2 ஐசோதெர்மல், ஸ்டிர்லிங் கையிலேயும் 2 ஐசோதெர்மல். ஆனால் கார்னாட் கையில் 2 ஐசென்ட்ரோபிக், ஸ்டிர்லிங் கையில் 2 constant volume. 2 கான்ஸ்டன்ட் வால்யூம். அடுத்து எரிக்சன் சைக்கிள் 2 isothermal process and 2 constant pressure process. ஸோ 2 ஐசோதெர்மல் ப்ராசஸும் 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸும். ஸோ இவர் வந்து ஸ்டிர்லிங் வால்யூமை தொட்டாரு, எரிக்சன் ப்ரெஷரை தொட்டாரு, இவர் வந்து கார்னாட் வந்து என்ட்ரோபி தொட்டாரு அப்படின்றது ஞாபகம். ஸோ இவங்க 3 பேர்லேயும் வந்து ஒற்றுமையான குணம் என்னன்னா 3 பேருக்கும் 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருக்கும். அந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இவங்க 3 பேரும் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணுமே. இவங்க 3 பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவர் கார்னாட்டில் இருக்க முன்னாடி இருக்கிற சி எடுத்தாரு, ஸ்டிர்லிங்கில் இருக்க எஸ் எடுத்தாரு, எரிக்சனுக்கு இ எடுத்தாரு. அப்போ என்ன வந்து சிஎஸ்சி. அப்போ தான் தெரிஞ்சு அவருக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ்சி. மெக்கானிக்கல் படிக்கும்போது அவர் எந்த டிபார்ட்மெண்ட் நோக்கி போனால் சிஎஸ்சி. நம்ம பிடிச்ச டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி வச்சு கார்னாட் சைக்கிள், ஸ்டிர்லிங் சைக்கிள், எரிக்சன் சைக்கிளை ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. ஸோ இது 3த்துலேயும் காமனான விஷயம் என்ன? சிஎஸ்சி. காமனான விஷயம் 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ். 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து. அடுத்தது ஆட்டோ சைக்கிள். 2 isentropic process, 2 constant volume process. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 2012 கேட்கப்பட்ட கேள்வி. 2012 ஆட்டோ சைக்கிள் தான் கேட்டிருக்காங்க. கார்னாட்டை கேட்கல, ஸ்டிர்லிங்கை கேட்கல, எரிக்சன். கஷ்டப்பட்டு இது 3த்தையும் படிச்சு அது 3மே எதுவுமே கேட்கவே இல்லை. அப்போ ஆட்டோ சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஆட்டோ சைக்கிள் வந்து ஆக்சுவல் சைக்கிள். அது 3மே ஐடியல் சைக்கிள். கார்னாட் சைக்கிள், ஸ்டிர்லிங் சைக்கிள், எரிக்சன் சைக்கிள் 3மே ஐடியல் சைக்கிள். இப்போ ஆட்டோ சைக்கிள் வந்து ஆக்சுவல் சைக்கிள். ஆக்சுவல் சைக்கிளில் வந்து கண்டிப்பாக 2 ஐசென்ட்ரோபிக். ஆக்சுவல் சைக்கிளில் என்ன ஒற்றுமைன்னா கண்டிப்பாக 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் இருக்கும். 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ இவரு யாரோட ஒற்றுமை படுறாருன்னா ஸ்டிர்லிங்கோட ஒற்றுமை படுறாரு. ஸ்டிர்லிங் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கும், அங்கே 2 ஐசோதெர்மல் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 2 ஐசென்ட்ரோபிக். இப்போ ஆக்சுவல் சைக்கிளில் 2 ஐசென்ட்ரோபிக் ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்ல. ஆனால் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஓவும் பியும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ என்ன எப்படி ஆட்டோ சைக்கிள்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஞாபகம். அப்போ ஆட்டோ சைக்கிள்னா ஓ, கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வி. அப்போ ஓவின்னு சொல்லி பார்த்தார். ஓவின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு ஒரு இந்த ஞாபகம், அந்த பேர் ஓவியா அப்படின்ற ஒரு பேர் ஞாபகம் வருது. ஆக்ட்ரஸ் பேர் வந்து ஓவியா நினைக்கும் போதெல்லாம் வந்து என்ன ஞாபகம் வருது? ஆட்டோ சைக்கிள் வருது. அப்புறம் ஆட்டோ சைக்கிள்ல கான்ஸ்டன்ட் வால்யூம்ன்றத ஞாபகம் வச்சுட்டாரு. ஓவியா நினைக்கும் போதெல்லாம் ஓவியாவை நினைக்காம அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஓ ஃபார் பி ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் அப்படின்னு ஞாபகம். ஸோ ஓவியா மூலியமா ஓவியாவே பிட்டா மாத்திட்டாரு. அடுத்து டீசல் சைக்கிள் 2 constant entropy process, 1 constant pressure process and 1 constant volume process. ஸோ அதில் என்ன டீசல் சைக்கிளில் வந்து ஐசென்ட்ரோபிக் 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் வரும். 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் என்ட்ரோபிக் ப்ராசஸ். அப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் அடிஷன் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இது வந்து டீசல் சைக்கிளில் இது. அடுத்தது டியூவல் சைக்கிளில் ஆட்டோக்கும் டீசலுக்கும் ஒற்றுமை என்னன்னா 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஏன்னா ஆட்டோவும் ஆக்சுவல் சைக்கிள், டீசலும் ஆக்சுவல் சைக்கிள். அடுத்து டியூவல் சைக்கிள்
2 constant entropy process, 1 constant pressure process and 2 constant volume process. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 2 ஹீட் அடிஷன் ப்ராசஸ் வரும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், அப்புறம் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். 5 ப்ராசஸ்க்குள்ள ஒரே சைக்கிள் வந்து டியூவல் சைக்கிள். டியூவல் சைக்கிள் வந்து சிறப்பு என்னன்னா டியூவல்னா 5 ப்ராசஸ் அப்படின்றது. அதில் என்னென்னா 2 ஹீட் அடிஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டீசல் 4 தான், ஆட்டோ 4 தான், எரிக்சன் 4 தான், ஸ்டெர்லிங் 4 தான், கார்னாட் 4 தான், எல்லாமே 4 தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைட்டான். 2 constant entropy process and 2 constant pressure process. இப்போ பிரைட்டானா வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள்னு சொல்லலாம். ஆட்டோ வந்து எப்படி இது சொல்லுவோம், பிரைட்டான் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சொல்லலாம். இப்போ பிரைட்டான் சைக்கிள் இன்னொரு பேர் வந்து ஜூல் சைக்கிள். ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள். ஸோ அதுக்கு பிட்டு இருக்குன்னு நான் ஞாபகம். பிரைட்டானில் உள்ள பி எடுத்துக்கிறாரு, ஜூலில் உள்ள ஜே எடுத்துக்கிறாரு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் உள்ள பி எடுத்துக்கிறாரு. அப்போ பிஜேபின்னு வருது அப்படின்னு. அப்போ பிஜேபி தான் வந்து நம்ம இது ஆள்றாங்க, நாட்டு ஆள்றாங்க. ஸோ அது மூலிமா பிஜேபி ஒரு பிட்டாக மாற்றிட்டாரு. ஆட்டோ சைக்கிளுக்கு ஓவியாவை பிட்டாக்குனவரு, பிரைட்டான் சைக்கிளுக்கு பிஜேபியை பிட்டாக்கிட்டாரு. சரி, அடுத்தது அட்கின்சன் சைக்கிள். அட்கின்சன் சைக்கிள் வந்து 2 கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி ப்ராசஸ், ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள். ஒரு இது வந்து டீசல் மாதிரியே இருக்கும், ஆனால் டீசல் கிடையாது. இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், டீசலில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். அங்கே கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன், இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன் அப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து லினாயர் சைக்கிள். 1 constant entropy process, 1 constant volume process and 1 constant pressure process. அது அட்கின்சன் சைக்கிள் மாதிரியே தான் இருக்கும். அங்கே 2 கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி பதிலா 1 கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி போட்டால் போதும். இங்கே கம்ப்ரெஷன் இருக்காதுன்னு தெரியும். இங்கே வந்து கம்ப்ரெஷன் இருக்காது. இது 3 ப்ராசஸ், மூணு உள்ள ஒரே ப்ராசஸ் ரெனாயர் சைக்கிள். 3 ப்ராசஸ் உள்ள இது வந்து ரெனாயர் சைக்கிள். 3 போட்டாலே போடும். 3 ப்ராசஸ் அப்படின்றது 3 போட்டாலே அது 3 ப்ராசஸ் தான் குறிக்குது அப்படின்னா. இதில் எது இருக்காதுன்னா கம்ப்ரெஷன் இருக்காது அப்படின்னு தெரியும். கம்ப்ரெஷன் இல்லாத ஒரே ப்ராசஸ் வந்து ரெனாயர் சைக்கிள். தட் இஸ் நோ கம்ப்ரெஷன். ரேங்கைன் சைக்கிள் 2 constant entropy process and 2 constant pressure process. இது ரேங்கைன் சைக்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேப்பர் பவர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வேப்பர் தான் வந்து மற்றெல்லாம் கேஸ் பவர் சைக்கிள், இது மட்டும் வேப்பர் பவர் சைக்கிள். அடுத்து ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிள். 2 isothermal process, 2 isentropic process. கார்னாட் சைக்கிள் மாதிரி தான், ஆனால் வந்து இதில் ரிவர்ஸில் போனோம் அப்படின்னா ரிவர்ஸ் பிரைட்டான் சைக்கிள். 2 constant entropy process and 2 constant pressure process. அடுத்தது ஆட்டோ சைக்கிள்லாம் எப்படி கூப்பிடுறாங்க? ஓவி. அப்போ ஓவியா வந்து நமக்கு வந்து பிட்டா நிற்பாங்க. அப்போ வந்து ஓ ஃபார் ஆட்டோ சைக்கிள், வி ஃபார் வால்யூம் சைக்கிள், கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள். பிரைட்டான் சைக்கிள் பிஜேபி அப்படின்றது. பிரைட்டான் சைக்கிள்னாலும் ஜூல் சைக்கிள்னாலும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டீசல் சைக்கிள், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் சைக்கிள். டீசல் சைக்கிள் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் சைக்கிள் சொல்றாங்க. ரேங்கைன் சைக்கிள் வந்து ஸ்டீம் டர்பைன்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா. ஸோ இன்னைக்கு சைக்கிளை பத்தி சின்ன வயசுல என்னதான் சைக்கிள் ஓடினாலும் இன்ஜினியரிங்ல சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம். எல்லா சைக்கிளை பத்தி எல்லாமே தெரியப்படுத்தி, அப்புறம் ஓவியானா வந்து ஆட்டோ சைக்கிள், கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் சொல்லிட்டு, பிஜேபினா பிரைட்டான் சைக்கிள், ஜூல் சைக்கிள், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள் சொல்லிட்டு நமக்கு எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் கற்றுக் கொடுத்த லட்சுமி நாராயணுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை இந்த சொல்லிக் கொடுத்ததுக்காக அவரை நம்ம வாழ்த்துவோம், பாராட்டுவோம், ஃபைனலாக நன்றி கூறுவோம்.